ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 9 அம்சுமானின் வம்சம் என்னும் தலைப்பில் பதம் 49. யத் தத் பிரம்ம பரம் சூக்ஷ்மம் அசூன்யம் சூன்யகல்பிதம் பகவான் வாசுதேவேதி யம் கிருணந்தி ஹி சாத்வதாக. வேர்ட் பை வேர்ட் மீனிங். எது தத் அத்தகைய பிரம்ம பரபிரம்மன் பரமபுருஷராகிய பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சூக்ஷ்மம் பௌதீக எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட ஆன்மீக தன்மையுடையவர். அசூன்யம் அருவமானவரோ அல்லது சூன்யமானவரோ அல்ல. சூன்ய கல்பிதம் புத்தி குறைந்தவர்களால் சூன்யமானவராக கருதப்படுகிறார். பகவான் பரமபுருஷ பகவான் வாசுதேவ கிருஷ்ணர் இத்தி இவ்வாறாக யம் யாரை கிருணந்தி பற்றி பாடுகின்றனர் ஹி உண்மையில் சாத்வதா தூய பக்தர்கள். டிரான்ஸ்லேஷன். பரமபுருஷராகிய பகவானாகிய வாசுதேவன் பகவான் கிருஷ்ணர் அருவமானவரோ சூன்யமானவரோ அல்ல என்றாலும் அவரை நினைக்கும் குறைந்த புத்தியுடையவர்களுக்கு அவரை அறிவது மிகவும் கடினம். எனவே பகவான் தூய பக்தர்களால் அறிந்து கொள்ளப்பட்டு துதிக்கப்படுகிறார். பர்பட் பை ஸ்ரீல பிரபா. ஜெய் ஸ்ரீல பிரபா. ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் 2ஆம் அத்தியாயம் 11வது பதம் பின்வருமாறு குறிப்பிடுகிறது. வதந்தி தத் தத்வவிதஸ் தத்வம் யஜ்ஞானம் அத்வயம் பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இது சப்தியதே. பரமசத்தியமானவர் பிரம்மம் பரமாத்மா பகவான் என்று 3 நிலைகளில் உணரப்படுகிறார். அனைத்திற்கும் மூலம் பகவானே. பிரம்மம் என்பது பகவானின் பூர்த்தியாக ஒரு நிலையாகும். எல்லா இடங்களிலும், அதாவது பிரம்மம் என்பது பகவானின் பூர்த்தியாகாத ஒரு நிலையாகும். எல்லா இடங்களிலும் அனைவருடைய இதயத்திலும் இருக்கும் பரமாத்மாவாகிய வாசுதேவனை உணர்வதும் பரமபுருஷரை உணர்வதில் முன்னேற்றமான ஒரு நிலையாகும். ஆனால் பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை வாசுதேவ சர்வம் இது என்று ஒருவர் அறிந்து கூடவே பரமாத்மாவையும் அருவ பிரம்மத்தையும் உணர்ந்தவர் பூரண ஞானத்தில் இருப்பவர் ஆகிறார். எனவேதான் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனால் பரம்பிரம்ம பரந்தாம பவித்ரம் பரமம் பவான் என்று ஸ்ரீமத் பகவத்கீதையில் விவரிக்கப்படுகிறார். பரபிரம்ம என்னும் சொற்கள் அருவ பிரம்மம் மற்றும் எங்கும் பரவியுள்ள பரமாத்மா ஆகியோரின் புகலிடத்தை குறிப்பிடுகிறது. பகவான் கிருஷ்ணர் மேலும் இவ்வாறு கூறுகிறார். தியக்த்வா தேகம் புனர்ஜென்ம நைத்தி மாம் ஏதி. சோ அர்ஜுன. பூரண தன்னுணர்வை பெற்று பூரணத்துவம் அடைந்த பின் பக்தர் பரமபதம் அடைகிறார். கட்வாங்க மகாராஜா பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் புகலிடம் கொண்டார். அவரது பூரண சரணாகதியினால் அவர் பூரணத்துவம் பெற்றார். இப்படி பகவான் கிருஷ்ணரிடம் புகலிடம் கொண்டு சரணடைபவர்கள் மறுபடியும் புனர்ஜென்மம் எடுப்பதில்லை என்பதே தியக்த்வா தேகம் புனர்ஜென்ம நைத்தி மாம் ஏத்தி சோ அர்ஜுன என்னும் பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 9 அம்சுமானின் வம்சம் என்னும் தலைப்பில் பதம் 49 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல். மேலும் ஸ்ரீமத் பாகவதம் 9வது ஸ்கந்தத்தின் அம்சுமானின் வம்சம் என்னும் தலைப்பை கொண்ட 9ஆம் அத்தியாயத்திற்கான ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரைகள் இத்துடன் நிறைவடைந்தது. ஹரிபோல்.